ஹலோ மக்களே! நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து டே 2 ஆஃப் த ரைட். ஒரு 3:15லேருந்து 5:40 வரைக்கும் எங்கேயே தூங்கிட்டோம். 6:05 ஆகுது. இங்கேயே வந்து டாய்லெட்ஸ்லாம் இருந்தது. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நானும் கண்ணதாசன் ப்ரோ மட்டும்தான் வந்து இன்னும் கிளம்பாம இருக்கோம். சார்ஜ் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ கொடுங்க. நைட்டு இந்த தார்பாயில் தான் வந்து படுத்தோம். இந்த இடத்துல தான் படுத்தோம். ஓரளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன். நேற்று நைட் நல்லா பேக் பண்ண மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நீங்கள் வந்து அந்த ஷெட்டுக்கு அடியிலே தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஷெட்டுக்கு அடியிலே தூங்கியாச்சு. தூங்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிளம்புறோம். அப்படியே போக வேண்டியதான். நாங்கள் பெரிய குரூப் ஆகிட்டோம் இப்போது. நல்லா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணோம். அப்புறம் பாகிஸ்தான் நியூஸையும் வந்து கேள்விப்பட்டோம். நிறையா குண்டுகள்லாம் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்கன்னு இப்போ தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மக்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இந்த ஸ்ட்ரெச் வந்து ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். டைம் வந்து 7:15. இங்கே வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டோம். சமயபுரம் டோல் பிளாசாவில். ஆமாம்மா. ஸோ இதான் மொத்த பைக்ஸு. இது 2, 3, 4, 5, 6. ஆளுக்கு ஒரு டீ, ஒரு வடை சாப்பிட்டோம். உளுந்து வடை நல்லா இருந்தது. ஆனால் மசால் வடை வந்து உள்ளே அந்த அளவுக்கு வேகலை. அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சது வந்து ஜோதி சார். ஸோ அவர் வந்து சாப்பிட்டோன்னே, சாப்பிட கூட இல்லை, பார்த்தோன்னே சொன்னார் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொடுத்தேன். அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ என்ன பிளான், நாங்கள் டேரெக்டாக வந்து நம்ம செம்பட்டி தான் போகிறோம். இன்னொரு நண்பர் இருக்கார், அவரும் வந்து நம்ம ட்ரிப்புக்கு வராரு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து நம்ம போகிறோம் கெட் டுகெதர். இப்போ அங்கேருந்து வந்து நம்ம அப்படியே வந்து மலை மேலே ஏற வேண்டியதான், எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. ஓ ஓ, டக்குன்னு நிறுத்துறாங்க ஃபாஸ்ட்டாக வர டிராஃபிக்கு. ஆக்சிடென்ட் போல், பைக்கு நொறுங்கி கிடக்குது. திருச்சி வந்துட்டோம். திருச்சிக்குள்ளேயும் திரும்பியாச்சு. திண்டுக்கல் நோக்கி வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம எந்த டீசல் புல்லட்டுமே வந்து பிரச்சனை கொடுக்கல. அங்கங்கே சில வண்டிகள் ஆயில் லீக் ஆகுது, ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. காலையிலேருந்து வந்து ரொம்ப விரட்டலாம் இல்லை, 60 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எல்லாருமே அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வருது, முன்னாடி போகுது பார்த்தீங்களா, கிளாசிக் 350 புது ஜே சீரிஸ். அவரும் நம்ம கூடயே அதே ஸ்பீடில் தான் வராரு.
இதுதாங்க நம்ம கடலூர் நண்பர்களோட வண்டி. சிவராஜ், அதுக்கப்புறம் சபரி. சிவராஜோட வண்டி பார்த்தீங்கன்னா 7.5 ஹெச்பி டீசல் வண்டிங்க. இது செம பிக்கப்பாக இருக்குது. நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபாஸ்ட்டாகவே போகுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சபரி சாரோட வண்டி. இது வந்து 6.5 ஹெச்பிங்க. ஒம்பது மணி ஆகுது. இந்த கடையில் தான் வந்து சாப்பிட்டோம். இட்லியும் தோசை மட்டும் தான் இருந்தது. இட்லி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாம்பாரும் இட்லியும் சூப்பர். இப்போ வந்து கந்தன்தாசன் பிரதர் வந்து என்னோட வண்டியை ஓட்ட போகிறாரு. அவரோட வண்டியை வந்து நான் ஓட்ட போகிறேன். பயங்கர வெயிட்டாக இருக்குது வண்டி. கியரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கியர் விழுறதில்ல. ஹேண்டில் பார் நல்லா வைடாக சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹேண்டில் பார். நல்லா தாங்க இருக்குது வண்டி. நான் அந்தளவுக்கு மோசமாக இருக்கும்னு நினச்சேன். வைப்ரேஷன்லாம் இருக்கும், ஆடும்லாம் சொன்னார். ஆனால் நல்லா டீசெண்டாக இருக்குது. ஸோ டைம் வந்து 9:05 ஆகுதுங்க. இன்னும் வந்து 1.25 மணி நேரம் தான் இங்கேருந்து நாங்கள் இந்த மீட்டிங் பாயிண்ட்டு. மணப்பாறை பார்த்தீங்கன்னா இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. வைடாக வச்சு ஓட்டும் போது நல்லா இருக்கு. நம்மளுமே பெரிய நம்ம ஒரு பாடி பில்டர் மாதிரி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க. நல்லா நம்ம ஆர்ம்ஸ் எல்லாம் விரிச்சுட்டு ஓட்டும் போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங். ஸோ இந்த வண்டியில் பண்ணிட்டாரு. இது கும்லிங்கில் பண்ணிட்டாரு, லடாக் பண்ணிட்டாரு, காஷ்மீர், ஆல் இண்டியா எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டாரு. நார்த் ஈஸ்ட்டு, பூட்டானும் போயிடுச்சு வண்டி. அதாவது இன்டர்நேஷ்னல் வேற கண்ட்ரிக்கும் போயிடுச்சு. நல்ல சூப்பரான ஒரு இதுதான். அதுதான் நம்ம வண்டியில் போகிறது. நம்ம வண்டி இப்போ தான் பார்க்குறேன் பின்னாடியிலேருந்து. ஒரு வீடியோவும் எடுக்கவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வண்டியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில். கொஞ்சம் புகை வரதான் செய்யுது. ஆக்சுவலாக வண்டி வாங்கும்போது ஒரு 50% தான் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணாமல் ஓட்டினோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்கில் வரவங்க. இந்த சைலன்சரும் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு போல். ஒரு மாதிரி அந்த பட்டாசுலாம் வெடிக்கும்ல, டக 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 அந்த மாதிரி வெடிக்குது. என்னோட வண்டியை மாற்றிட்டாங்க. ஓட்ட மூட்டில் இன்னும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இதுக்கு கொஞ்சம் டீசல் போடணும். நம்ம வண்டி ரொம்ப குடிக்குதுன்னு நினைக்கிறேன் டீசலு. ஏன்னா சும்மாவே வந்து 50 தான் கொடுக்கும், 50 to 55 தான். இப்போ நம்ம விரட்டி வேற ஓட்டுறோமா, அதனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். புகையும் அதிகமாக வருது. இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, டயர் வந்து செயின் கார்டில் வந்து இடிக்குது. ஸோ அதனால் அந்த செயின் கார்டு எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இல்லைனா வந்து செயின் கார்டை கழட்டணும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 56 கொடுத்துருக்கு. 56.5 அதான் வந்து மைலேஜ். ஆக்சுவலாக இந்த 5 ஹெச்பிக்கு இது வந்து கம்மி தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டியிருக்கோம். ஃபாஸ்ட்டாக ஓட்டினதுக்கு இந்த மைலேஜ் வந்து ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் என்ஜின் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மோகன்தாஸ் அண்ணனும் நம்ம பாலாவும் வந்துட்டார். இப்போ வந்து நம்ம போகிறோம்.
2 புல்லட் வந்து ஆட் ஆயிடுச்சு நம்ம லிஸ்ட்டில். அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன். பாலாவோட வீட்டுக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த பட்டாசு சவுண்டு தான் வருது. சூப்பராக இருக்குங்க இந்த கிராமத்துக்குள்ளே போகிற ஃபீல்டு. 2 பக்கமும் வயல், நடுவில் ரோடு. நம்ம புல்லட் பாலா வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் வந்து 12 மணி ஆகுது. பாலா வீட்டிலேருந்து கிளம்புறோம். பாய். இப்படி தானே? இந்த கிராமத்தில் எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ சத்தமாக போகுது. இதுதான் நம்ம பாலாவோட புல்லட்டு, TN72B1135. எவ்வளோ தூரம் இங்கேருந்து? அங்கே ரைட் போகணுமா? ஓகே. நல்ல மனுஷன், சீரியஸா எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. இந்த வீட்டில் நல்லா கவனிச்சிட்டாங்க. வாழைப்பழம், அப்புறம் கடலை உருண்டை இதெல்லாம் கொடுத்தாங்க. டீயும் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு வீடு. நல்லா சமைச்சில்லாம் கூலாக இருக்குது கிராமத்தில். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 ஆகுது. இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே 12 o'clock கிளம்புற மாதிரி. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து கிளம்ப முடியல. எல்லா 24 பேரும் வந்தாச்சு. இங்கே ஒரு சின்ன கடையில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி இங்கேருந்து கிளம்புறோம். செம்ம வெயிலாக இருக்குங்க. பயங்கர மோசமாக இருக்குது வெயில். பாருங்க, நான்-ஸ்டாப் கோ தமிழ் யூடியூப் சேனல். இதில் அவரும் வந்து ஒன் ஆஃப் த ஆர்கனைசர். ஆனால் அவர் தான் இந்த குரூப்புக்கு லீடர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வேறு ஒரு ரூட் வழியாக போகிறோம். டிராஃபிக் கம்மியாக இருக்குது. வத்தலகுண்டு வழியாக போகாமல் இன்னொரு ரூட் வழியாக போகிறோம். இங்கே வந்து டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ரூட்டில் போகலான்னு முடிவு பண்ணுறோம். இதுதான் நம்ம நான்-ஸ்டாப் கோ தமிழ் குமரேசன் ப்ரோ. இந்த ரூட்டில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ரோட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் எதிர்த்தாப்பில் ஏதாவது வண்டி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே போகிறது கரெக்டானு தெரில. திடீர்னு எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. நம்ம வந்து கீழே இறங்குறோம்.
யானை நடமாடும் பகுதி. டீசல் புல்லட் இவ்வளோ தூரம் ஏறுதுன்னா அது பெரிய விஷயம். அது 5 HP டீசல் புல்லட். டைம் வந்து 5 மணி ஆகுது. இங்கே ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோம். இங்கேருந்து 40 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக வண்டியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அந்த டக்கு 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 டக்குன்னு அந்த நாக்கிங் சவுண்ட் ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி இல்லை. மேபி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா ஆனால் புகை தொல்லை தாங்க முடியலங்க. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களான்னு பயமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்து பக்காவாக வச்சுருக்காங்க. ஆனாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த புகை. இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. 5 மணி. எப்போ போகும்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு 20 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் போக முடியும். ஸோ 7 மணி கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறேன். 7-7:30 தான் போகும். பாருங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. அவ்வளோ புகை. குமரேசன் ப்ரோ வீடியோ எடுக்கிறாரு இன்ஸ்டா 360ல். முன்னாடி போகிறது தான் ஜோசப்பு. இவர் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வந்திருக்காரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காரு. இது 7.5 HP வண்டி. கொஞ்சம் ஸ்மோக் அதிகமாக தான் இருக்குது போல். எல்லாரும் வந்து மூக்கெல்லாம் இது பண்ணுறாங்க. சாரி மக்களே, நாங்கள் எப்போவாது தான் வருவோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். கைண்ட்லி அட்ஜஸ்ட். சூப்பராக இருக்குது வண்டி. இது யார் வண்டி? அமௌண்ட் மணித்தோடு. அதனால ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதுவும் அடிப்படை இல்லை? எனக்கு தேவையில்ல. பம்பர் போய் அந்த பேக்கில் முடிஞ்சிருச்சு. அப்படியா? நேற்று ஃப்ரெண்டு வீல கழட்டி நிப்பாட்டினா டப்புன்னு முன்னாடி போய் விழுந்துருச்சு. ஒரு வாட்டி அது எனக்கு காலில் விழுந்துச்சு வண்டி. காலில் விழுந்து கால் அப்படியே ஒரு பக்கம் அப்படி அமுங்கிருச்சு. ஸ்ட்ரைட்டாக ரூம் தான் போனோம். இல்லை அந்த ஆமாம். சரி வண்டியில் ஒரு வாட்டி எடுத்துட்டு வரேன். இது நாளைக்கு எல்லாம் அவர் வண்டி போய் அவர் வண்டியில் பிடிச்சேன். பம்பர் மட்டும் காலத்துக்கு மேலே எடுங்கப்பா. செம ஸ்மார்ட்டுங்க. இங்கே எல்லா வண்டியும் நின்றுட்டு வீடியோலாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது. சூப்பராக இருக்குது. பனைக்காடு இந்த இடம் பேர். எல்லார் வண்டியும் வந்து எக்ஸாமின் பண்ணியாச்சு. எது வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு சில வண்டிகள்லாம் ஓட்டி பார்க்கலாம்.
சரி, எல்லா இடத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து 38 கிலோமீட்டர் ஆகுது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. முன்னாடி போகிறதாங்க சுராஜ். சுராஜில் டீசலுங்க, ஒரிஜினல் வண்டி. செம்மையாக இருக்குது. அவங்க 2 பேர் குழுவினால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக குளிருது. குளிருது. கொடைக்கானல் 16 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம் போல். பரவாயில்ல, இந்த ரோட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இவர் பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் மதுரையிலேருந்து வந்திருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த டீசல் புல்லட் குரூப்போட ரைடு பண்ணுறாரு என்ன மாதிரியே. இவர் வண்டியும் என் வண்டி மாதிரியே தாங்க, 5 HP டீசல் என்டோஸ்மெண்ட் டீசல் புல்லட்டு, 1983 மாடல். எல்லாம் ஆக்சுவலாக பிடிச்சி தான் வாங்குறாங்க, பிடிச்சி தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த வண்டியை வந்து சரியான மெக்கானிக் கிட்ட காட்டாமல், இல்லை சரியான மீன்ஸ் அவங்க இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் தான் வந்து டென்ஷன் ஆகி விற்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முதல்ல என்ன இஷ்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மெக்கானிக்கை வந்து பிடிங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துலலாம் கவுந்தம்பாடியில் நிறைய மெக்கானிக் இருக்காங்க. ஸோ வண்டியை வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் ஷிப் பண்ணணுன்னா வெறும் 1500 2000 தான் அங்கே ஆகும். நீங்கள் பார்சல் சர்வீஸ், மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அந்த மாதிரி சர்வீஸில் போட்டாலே போதும். டீசல் மட்டும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்களே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க இங்கே வந்து அவங்க வண்டி எடுத்துக்க போகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ணதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி பார்சல் அனுப்பிட போகிறாங்க. ஸோ அந்த காஸ்ட்டை மட்டும் நீங்கள் பேர் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து வண்டி வந்து அதிகமாக விற்கிறதுக்கு காரணம். விற்றதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வா, கிளாசிக்காக இருக்குது. எவ்வளோ கிட்ட இல்லை, ரொம்ப கிட்ட, ஜஸ்ட் மிஸ்ஸு. பஸ் வந்தோடனே நான் கொஞ்சம் இப்படி வரலான்னு வந்தேன், திரும்பி அந்த வண்டி வந்துச்சு, அதுலேயும் கிட்ட, ஜஸ்ட் மிஸ்ஸு. இவ்வளோதான் கேப்பு. நானும் போயிட்டேன்னு நினச்சேன். ஓரமாகவே போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு டீசல் வண்டி போயிட்டு இருந்தது. நான் அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக இப்படி போயிட்டு இருந்தேன். ரோடும் இப்படி திரும்பிது, இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக லைனுக்குள்ளே தான் போனேன். அந்த பக்கத்துலேருந்து ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸு, இடிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு டாடா ஏஸ் ஒன்று வந்துச்சு, அதுவும் வந்து அப்படியே செம்ம க்ளோஸாக வந்து இடிச்சுதுங்க, இடிக்கிற மாதிரி போயிடுச்சுங்க. எப்போ ஆல்மோஸ்ட் கடவுள் தான் காப்பாற்றினாரு. சரியான ஸ்டீப்பான கிளைம்ங்க, சரியான மேடு. மேடுனா அப்படியே ஒரு மலையை ஏறுற மாதிரியே மேடு. கீழே இருந்தே வந்து ஃபுல்லாகவே மேடாக தான் இருக்கு. நடுவில் கொஞ்சமாவது அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லாம் வரல, அப்படியே ஃபுல்லாகவே மேடு. எல்லா வண்டியும் திணறுது. பார்த்தீங்களா, எல்லா வண்டியும் திணறுது.
அப்பா எவ்வளோ ஸ்டீப்புங்க, வண்டி ஏறவே மாட்டேங்குது. திணறுது நம்ம வண்டி. அப்பா மூச்சு ஏறல, பாதியில ஏறல. அப்படியா? அப்பா முடியல, மூச்சே வாங்கிடுச்சு. ஹோட்டல் வந்துட்டோங்க. நிறைய வண்டி ஏறவே இல்லை. 820. அப்பா பயங்கர மூச்சு வாங்கிடுச்சு.